புதுசா பானை செஞ்சு அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் பூஜை பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கமா வச்சுருந்தாங்க. இதை வந்து முனிவர் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ரேணுகாதேவி பண்ண ஆரம்பித்தாங்க. அதே ரெகுலராக நடந்துருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரேணுகாதேவி தண்ணி எடுக்க போயிருந்தாங்க ஆற்றங்கரையில். அப்போது அந்த ஆற்றங்கரை மேலே அந்த தண்ணியில் வந்து மேலே விண்ணுலகத்தில் வந்து கந்தவர்கள்லாம் நடந்து போகிறாங்க. இவங்களுக்கு அது தெரியுது. இவங்க வந்து நல்லா கற்புக்கரசியா, இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்களுக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவ்வளோ அழகானவங்கலாம் கூட இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிடுது. உடனே என்ன ஆகிடுதுன்னா, முனிவருக்கு அந்த இடத்துல ஞான திருஷ்டியில் தெரிஞ்சு போயிடுது. இவங்க வந்து பானை செஞ்சு செஞ்சு பார்க்குறாங்க, வரலை. உடனே வந்து பரசுராமரை கூப்பிட்றாரு. பரசுராமரை கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து உன் தாய் வந்து மனசார கலங்கமுட்டுட்டாள், அவளை போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பரசுராமர்கிட்ட சொல்கிறான். பரசுராமரும் வேறு எந்த ஒரு பதில் பேச்சும் பேசாமல் உடனே தாயை வெட்டுறதுக்காக